பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலைகளை உயர்த்திய ஒன்றிய அரசை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள மணிக்கூண்டு அருகே தேசிய கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் முத்தரசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு கச்சா எண்ணெய் விலை 70 அமெரிக்க டாலராக $68 குறைந்துவிட்ட காரணத்தினால் உடனடியாக பெட்ரோல், டீசல், கேஸ், அதே மாதிரி வணிக சிலிண்டர் இவைகளுடைய விலைகளை குறைக்க வேண்டும். அதனுடைய விலைகளை குறைப்பதன் மூலமாக விலைவாசி குறைவதற்கு வாய்ப்பு ஏற்படும். ஒன்றிய பாஜக அரசின் மக்கள் விரோத கொள்கையை கண்டித்து தருமபுரியில் BSNL அலுவலகம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பெட்ரோல், டீசல் விலை உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி முழக்கமிட்டனர். கும்பகோணம் தலைமை தபால் அலுவலகம் முன்பு ஒன்றிய அரசை கண்டித்து தூக்கு கயிறை மாட்டிக்கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 100 நாள் வேலை திட்டத்தில் வழங்கப்படும் ஊதியத்தை உயர்த்தி வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டக்காரர்கள் முழக்கமிட்டனர். ஒன்றிய அரசாங்கம் எரிவாயு பெரு நிறுவனங்களுக்கு ஆதரவாக, பெரு முதலாளிகளுக்கு ஆதரவாக இன்றைக்கு எரிவாயு விலை நிர்ணய கொள்கையை பெரு நிறுவனங்களிடம் ஒப்படைத்துவிட்டு சாதாரண ஏழை எளிய மக்கள், ஓட்டல் தொழிலாளர்கள், டீ கடை வைத்திருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்தக்கூடிய எரிவாயு சிலிண்டர் விலையை பன்மடங்கு உயர்த்தி இருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம்.